பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 7 ஜூலை 2025 திங்கட்கிழமை ப்ளஸ் 8 ஜூலை 2025 செவ்வாய்க்கிழமை 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பரை வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித குலத்துக்கு பயங்கரவாதம் பெரும் சவாலாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம திரும்ப பார்த்துட்டு வரோம். பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னா, பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோவில் வந்து நடைபெறுது. இதில் வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா இந்த 5 நிறுவன உறுப்பு நாடுகள் ப்ளஸ் அது போக எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, இந்தோனேசியா இந்த கூட்டு நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதுதாங்க. அதாவது அடுத்த தலைமை வந்து யார் வகிக்க போகிறாங்க அப்படின்னா இந்தியா வகிக்க போகிறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா அடுத்த ஆண்டு வகிக்க உள்ளது. சரியா? அதாவது இதில் லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த 10 கண்ட்ரிஸ், இந்த 10 கண்ட்ரிஸ் தான் உலக மக்கள் தொகையில் 49.5% கொண்டிருக்கு. ப்ளஸ் அது போக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40% உலகளாவிய வர்த்தகத்தில் 26%, அதாவது ஒரு நிமிஷம் இருங்க, உலகின் மொத்த உற்பத்தியில் 46%ங்க. சரிங்களா? உலகத்தோட மொத்த உற்பத்தியில் 46%, உலக வர்த்தகத்தில் 26% பங்கு வகிக்கிறது இந்த பிரிக்ஸ் நாடுகள். சரியா? இதை வந்து முக்கியமாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆண்டு வந்து நம்ம இந்தியா தலைமை தாங்க போகிறாங்க. ரைட், ஓகேங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். பரிதிமார் கலைஞரோட பிறந்த நாள் வந்து கொண்டாடி இருக்காங்க. இவர் வந்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்க விளாச்சேரியை சேர்ந்தவர். நம்மளுக்கு தெரியும். தமிழில் வந்து 14 வரி வடிவ செய்யுளை வந்து அறிமுகப்படுத்தினவர் பரிதிமார் கலைஞர் தான். சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்ற தன்னோட பெயரை வந்து பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். அது போக தமிழை வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. அதுக்கு எதிர்த்திருப்பார். தமிழ் வந்து உலக மொழி, அதை வந்து ஒரு வட்டாரத்துக்குள்ளே அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். அவருடைய 155வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு. நம்மளுக்கு தேவை 14 வரி வடிவ செய்யுளை வந்து அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞருங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இந்த திற்பரப்பு அருவி. சரியா? திற்பரப்பு அருவி நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா. எந்த மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம். திற்பரப்பு, உலக்கை, வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி இது எல்லாமே வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. சரிங்களா? நியூஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. அடுத்து இந்தது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். சரியா? திரும்ப நம்மளுக்கு கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குங்க. என்ன அப்படின்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இந்த திட்டம் வந்து 2021 டிசம்பரில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது யாராச்சும் அடிபட்டுட்டாங்க, ஆக்சிடென்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா முதல் 48 மணி நேரத்துக்கு 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சையை வந்து கட்டணமின்றி வழங்கி அவங்களோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கிய நோக்கம். 48 மணி நேரத்துக்கு 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சை கட்டணம். சரிங்களா? சிகிச்சையை கட்டணமின்றி வழங்குதல், இதுதான் வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? இது கட்டாயம் கேட்பாங்கங்க. ரொம்ப முக்கியமானது. முதல் 48 மணி நேரத்தில் 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சையை வந்து கட்டணம் இல்லாமல் வழங்குறது தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. சரி, ரைட்டு. இந்த நியூஸ் போட்டிருந்தாங்கங்க. இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது சென்னைக்கு மிக அருகில் வீட்டுமனை அப்படின்னு சொல்லி ஏமாற்று விளம்பரம்லாம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோ சங்கர் கூட ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா? அதாவது சென்னைக்கு ரொம்ப அருகாமையில் நாகர்கோயிலில் உங்களுக்கு ஒரு இடம் வச்சுருக்கோம் அப்படின்பாரு. சரி, அந்த மாதிரி தான் வந்து விளம்பரம் போயிட்டுருக்கு. இனிமேல் சென்னைக்கு மிக அருகில் வீட்டுமனை அப்படின்னு சொல்லி யார் விளம்பரம் எடுத்தாலும் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ்ன்னு பார்த்தா, நம்ம பிஆர் கவாய் இருக்கார்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தாய்மொழி கல்வி தான் வந்து வாழ்வியலை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? ரைட், ஓகேங்க. அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஒரு முக்கியமான டேட்டா. யாருக்குமே தாய்மொழி தான் ரொம்ப முக்கியம். சரியா? ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், இந்த டிஎன்பிஎல் போட்டி நடந்துச்சு இல்லைங்க, தமிழ்நாடு ப்ரீமியர் லீக். அதில் வந்து திருப்பூர் தமிழன்ஸ் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்டாக நின்றுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இந்த ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அதில் திருப்பூர் தமிழன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாடு ஓரியன்டான கவர்மெண்ட் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. டிஎன்பிஎல்ல ஃபைனலில் ஜெயித்தது யார் அப்படின்னா திருப்பூர் தமிழன்ஸ். சரிங்களா? இதில் வந்து ஆட்டநாயகன் விருது பெற்றவர் யார் அப்படின்னா திருப்பூரோட துஷார்
ரஹேஜா அப்படின்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டிங்க, ரொம்ப முக்கியம். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவோட சாக்ஷி அப்படின்றவங்க தங்கம் வென்றிருக்காங்க. அது போக பூஜா ராணி, மீனாட்சி ஆடவர் பிரிவில் ஜூக்னு இவங்க எல்லாமே வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ உங்கள் பேரெலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன்னு கேட்பாங்க. மெயினாக வந்து இந்தியாவோட சாக்ஷி அவங்க வந்துட்டு குத்துச்சண்டையுடன் தொடர்புடையவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க. பூஜா ராணி, மீனாட்சி ஆடவர் பிரிவில் வந்து ஜூக்னு இவங்க எல்லாமே வெள்ளி வென்றிருக்காங்க. சரிங்களா? இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா கஜகஸ்தான் தலைநகர் அஸ்டானா அப்படின்ற இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. சரி, ரைட், ஓகேங்க. வேற இந்த இதில் வந்துட்டு நம்ம 5 ஓவர் கொண்ட மேட்ச், 5 சீரீஸ் கொண்ட டெஸ்ட் மேட்ச் வந்து நம்மளுக்கு இங்கிலாந்துக்கு போயிட்டுருக்குல. இதில் வந்து இந்தியா 2வது மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, குறைந்த வயதில் கேப்டனாக இருந்து தலைமையேற்று வெளிநாட்டில் வந்து ஒரு டெஸ்ட் போட்டியை ஜெயிக்க வச்சது யார் அப்படின்னா சுப்மன் கில். இதுக்கு முன்னாடி 1976 தான் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக 26 வயதில் இந்திய கேப்டன் வந்து இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தார். சரியா? மேலும் 25 வயதில் அயல்நாட்டில் டெஸ்ட் ஆட்டத்தில் வெற்றி பெற்ற இளம் இந்திய கேப்டன் இவர் தான். 1976 நியூசிலாந்துக்கு எதிராக 26 வயதில் ஈட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னன்னா இதுதாங்க, 25 வயசில் குறைஞ்ச வயசில் டெஸ்ட் போட்டியில் ஜெயிச்சு கொடுத்தவர் யார் அப்படின்னா சுப்மன் கில். சரியா? ரைட், ஓகேங்க. அடுத்து வேறு நியூஸ்ன்னு பார்த்தா வேறு இதில் எதுவும் இல்லை. அடுத்து இந்த இது பார்த்துடலாம். நம்ம இந்த பிரிக்ஸ் ஆதரவு நாடுகளுக்கு 10% கூடுதல் வரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சரியா? ஏன்னா பிரிக்ஸ் நாடில் வந்து முக்கியமாக இந்தியா, சீனா, ரஷ்யா எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டிஸாக இருக்கிறதுனால டென்ஷன் ஆகிட்டாப்புல. சரியா? அதனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரிக்ஸ் ஆதரவு நாடுகள் யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10% கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ரைட், ஓகே. இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. இது வேணால் பார்த்துக்கோங்க. யார் அப்படின்னா இந்த சிரில் ராமபோசா, தென்னாப்பிரிக்காவோட அதிபர். இவர் போன ஆண்டு தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? சிரில் ராமபோசா எந்த நாட்டோட அதிபர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட அதிபர். ரைட், ஓகேங்க. அடுத்து பார்க்கலாம். வேற இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இந்த இது ரொம்ப முக்கியங்க. அதாவது ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் வந்து சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம இதில் இருக்குல்லங்க, நம்ம ஊருக்குள்ளேயே பார்ப்போம், பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதி, அதாவது பிசி ஹாஸ்டல், எம்பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல், எஸ்டி ஹாஸ்டல் அப்படி சொல்லி பேர் வச்சு இருக்கும். ஸோ இனிமேல் அந்த கேஸ்ட் வைஸ் இல்லாமல் பொதுவாக ஹாஸ்டல் அப்படின்னாவே அது பேர் சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கணும். ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்தது ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கிறதுக்கு கர்நாடக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வர போகிறாங்கன்னா 1963 காவல் சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ மேபி கேட்டால் இது கேட்கலாம், காவல் சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1963. இதில் தான் திருத்தம் கொண்டு வந்து ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதிக்கிறதுக்காக ஒரு இது கொண்டு வர போகிறாங்க, ஒரு மசோதா வந்து நிறைவேற்ற போகிறாங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியம். 2026 இந்தியாவில் வந்து ஏஐயின் தாக்கம் அப்படின்னு மாநாடு நடைபெற போகுதுங்க. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக வேவ்ஸ் மாநாடு நடந்துச்சு, வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்டு என்டர்டெயின்மெண்ட் சமிட். அதுதான் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மும்பையில் நடந்துச்சு 2025. ஸோ அடுத்து 2026 இந்தியாவில் வந்து ஏஐயோட தாக்கம் அப்படின்ற மாநாடு நடைபெற போகுது. ஸோ இதில் வந்து பிரிக்ஸ் உறுப்பினர்கள் எல்லாம் கலந்துக்கிறணும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்ததுங்க என்ன அப்படின்னா இந்திய இராணுவ தளவாடங்களுக்கு வரவேற்பு அதிகரிப்பு. மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பிரம்மோஸ் ஏவுகணை நிறைய ஆர்டர் வந்துட்டுருக்கு இந்தியாவுக்கு. நம்ம வந்து பிரம்மோஸ் ஏவுகணையை ஃபஸ்ட்டு எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் போர் நடக்குது அப்படின்னா அதை உலக நாடுகளே உத்து பார்ப்பாங்க, எந்த நாடுகளோட ஆயுதம் வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு. ஸோ அப்படி ஆயுதங்களை வந்து ஆர்டர் அதிகமாக கொடுக்கறது வழக்கம். அதில் வந்து நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை மிகப்பெரிய தாக்கத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஆப்ரேஷன்
பிலிப்பைன்ஸ் இந்தூரில், சரியா? இதனால ஏற்றுமதியும் வரும் அதிகமாக இருக்குது. இராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இராணுவ தளவாடங்களோட ஏற்றுமதியும் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கு, சரிங்களா? இதனால அந்நிய செலாவணி நம்ம இந்தியாவுக்கு வர்றது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ எல்லா நாடுகளும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த இது என்ன அப்படின்னா ஐசிசியோட புதிய சிஇஓ, சரியா? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமை செயல் அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சஞ்சுனோ குப்தா, சரியா? ரொம்ப முக்கியங்க. தீபர் சஜ்ஜோக், சரிங்களா? தீபர் சஜ்ஜோக் குப்தா, இவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமை செயல் அதிகாரி, சரியா? ரைட், ஓகே. வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. வேறு நியூஸ் வந்து எதுவுமே இல்லை. 2 நாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நியூஸ் இருந்துச்சு. அதனால தான் சரி 2 நியூஸையும் சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன். அது போக நம்ம குரூப்பில், சரிங்களா, நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்துட்டு தேர்வு அட்டவணை போட்டிருக்கேங்க. குரூப் 2 2A ஓயாத அலைகள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, அந்த தேர்வு அட்டவணை போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. விரிவான அட்டவணை வந்துட்டு உங்களுக்கு 14ஆம் தேதி வந்து வெளியிடப்படும், ஜூலை 14. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அந்த இது வெளியிடப்படும். உங்களுக்கு வேர் டு ஸ்டடியோட கொடுத்துருவேன். ஸோ 12ஆம் தேதி எக்ஸாம் முடிச்சோடனே அப்படியே உட்காந்து நல்லபடியாக படித்தோம் அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாங்க. நன்றி.